பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர்ல இருக்கேன். திருக்கோயிலூர்ல வந்து இன்னைக்கு ஆத்து திருவிழா பார்ப்பதற்காக வந்திருக்கோம். அதாவது தைப்பொங்கல் முடிஞ்ச 4ஆம் நாள் இந்த ஆத்து திருவிழா அங்க வந்து பாரம்பரியமா நடத்திட்டு இருக்காங்க. அதை பார்ப்பதற்காக வந்திருக்கோம். இங்க வந்து ஒரு 6 தெய்வங்கள் ஆத்துக்குள்ள எழுந்தருளும். அதை பார்ப்பதற்காக வந்திருக்கோம். ஏதோ தென்பண்ணையார் பாருங்களேன், இந்த பக்கம் பாருங்களேன், யாரையுமே காண ஒரு 4-5 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆத்து எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்களேன், அந்த பக்கம் பாருங்க, ஆத்துக்குள்ள சுவாமிகள் வந்து எழுந்தருளி இருக்கு. அதாவது சுவாமிகளே ஆத்துல எழுந்தருளி இன்னைக்கு மக்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்க உள்ள ஆத்து திருவிழா நடந்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு கூட்டங்கள் இருக்கு பாருங்க. ஆத்துக்குள்ள பயங்கரமான கூட்டம். திருவிழா பாப்பதற்காக வந்திருக்கோம். வீரட்டேஸ்வரர் கோயில் தெரியுது பாருங்க, கோபுரம். இதான் வீரட்டேஸ்வரர். அட்ட வீரட்டானத்துல ஒரு வீரட்டானம் இது. அங்க பாருங்க அதுல்ய நாதேஸ்வரர். அதுதான் அதுல்ய நாதேஸ்வரர் கோயில். நடு சென்டர்ல பாருங்க கபிலர் குன்று இருக்கும். கபிலர் நட்புக்காக உயிர் தந்தவர் கபிலர், அவர் குன்று நடுவில் இருப்பாங்க. இப்ப இங்க இருக்க தெய்வங்கள் இரட்டை விநாயகர், இந்த அதுல்யநாதேஸ்வரர், இங்க இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர், கங்கை அம்மன் இங்க பக்கத்துல இருக்காங்க. இந்த பக்கத்துல இருக்கு, நாட்டு பக்கத்துல அந்த கங்கை அம்மன் எல்லாரும் உள்ள வந்திருப்பாங்க. பெருமாளும் இங்க வந்திருப்பாரு. உலகளந்த பெருமாளும் உள்ள வந்திருக்கிறாரு. முருகனும் உள்ள இருக்காரு. முருகன் ஒரு முருகன் கோயில் இருக்கு, அவரும் உள்ள வந்திருக்காரு. மொத்தம் 6 தெய்வங்கள் உள்ள வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கு. அதை பார்ப்பதற்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆத்து திருவிழா பாரம்பரிய திருவிழா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நம்ம மேல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து உள்ள போய் பார்க்க போறோம். ஆத்துக்குள்ள போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அந்த ஆத்து திருவிழாவை பார்க்க போறோம். இந்த ஆத்து திருவிழான்றது ரொம்ப பாரம்பரியமா நடத்துறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த திருக்கோயிலூர்ல தான் சோழ மன்னனுடைய அம்மா அவங்க பிறந்த ஊரா சொல்றாங்க. செம்பியன்மா தேவி அவங்க இங்க தான் பிறந்தாங்களாம். அதனால இந்த ஊருக்கு ரொம்ப பெருமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஊர்ல தான் இந்த ஆத்து திருவிழா நடக்குது. இந்த ஆத்து திருவிழா சில ஊர்களில் தான் நடத்துவாங்க. இங்கே நடக்கும். அதுக்கடுத்து மணலூர்பேட்டையில் நடக்கும். மணலூர்பேட்டை அப்புறம் போய் பார்க்கலாம். இப்போ இங்கே திருக்கோவிலூரில் இதை பார்ப்போம். இது வந்து ஒரு காலத்தில் விழுப்புரம் மாவட்டமாக இருந்து இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாறி இருக்குங்க. பாருங்க, ஆத்துக்கு கீழே எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க பாருங்களேன். பூரா கடைகள் நிறைய இருக்கும். அதை பார்க்கலாம். அவங்கவுங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம போய் பார்க்கலாம், வாங்க போய் பார்ப்போம். அந்த பக்கம் பாருங்க, ஆற்றுல யாருமே இல்லை. இந்த பாலத்துலேருந்து பார்க்குறது தான் நல்லா இருக்கும்ட்டு பாலத்தை வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் அப்படியே உள்ள வந்தாச்சு. நம்ம உள்ள வந்துட்டோம். எவ்வளவு மக்கள் வந்து அந்த வீரட்டேஸ்வரர், அதுல்ய நாதேஸ்வரர், இரட்டை விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே திருக்கோயிலூரில். பெருமாள், உலகளந்த பெருமாள், முருகன், இவங்க எல்லாம் உள்ள வந்து ஆத்துக்குள்ள காட்சி கொடுக்குறாங்க. கங்கை அம்மன். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். பாருங்க, இந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்துகிட்டு இருக்கோம் சுவாமி வழிபடுவதற்கு. நம்ம அங்கிருந்தா வீடியோ எடுத்தோம். இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ உள்ளே போய் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுவோம். வாங்க போகலாம், அப்படியே போகலாம். இங்கே வாங்க, அப்படியே இது வழியே போவோம். பாருங்கள், எவ்வளோ பேர் அம்மனை சுவாமி வழிபாடு பண்ணுவதற்காக வந்திருக்காங்க. அந்த 6 தெய்வங்களும் இந்த திருக்கோயிலூர் மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக ஆத்துக்குள்ளே வந்து எழுந்தருளி இருக்காங்க. இங்கே கடைகள் நிறைய இருக்குது பாருங்க. இந்த முறம் வாங்குவது சிறந்ததாக சொல்லுவாங்க. அந்த ஆத்து திருவிழா அன்னைக்கு முறம் வாங்கணும், இரும்பு பொருள் வாங்கணும், உலக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய கடைகள், அந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்குங்க உள்ள ஆத்துக்குள்ள. இப்போ முறம்னு சொல்றது இந்த நம்ம அதாவது வீட்டில் தானியங்களை புடைத்து எடுப்பதற்கு இந்த முறம் பயன்படுத்துகிறாங்க. அதனால இந்த முறம் வாங்குவாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ கடைகள் இருக்கு பாருங்க. என்னென்ன கடை, பொம்மை கடை வேணுமா, தின்பண்ட கடைகள், எல்லா கடைகளும் இங்கே இருக்கு. இந்த பாருங்க, பொம்மை, பிளாஸ்டிக் பொம்மை கடைகள்லாம் இருக்கு. திருவிழா நடத்துவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கலாச்சார திருவிழா வந்து இந்த மாதிரி வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து ஒரு அவங்களோட வாழ்க்கை மேம்படணும், அந்த வியாபாரத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக திருவிழாக்கள்லாம் முன்னோர்கள் நடத்துவாங்க. அப்படித்தான் திருவிழாக்கள் அந்த கடைகள்லாம் இருக்கு பாருங்க. நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அதை வச்சு அவங்களுடைய குடும்பம் ஓரளவுக்கு அந்த லாபம் கிடைக்கும். அதை வச்சு குடும்பத்தை நடத்துவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே பாருங்க, முஸ்லீம் மதத்தவரெல்லாம் வந்துருக்காங்க. அவங்க இஸ்லாம் சேர்ந்தவங்கலாம் இந்த சுவாமியை பார்த்து வழிபாடு பண்ணுவதற்கு வந்திருக்காங்க. இந்த திருவிழாவில் கலந்துக்கிற அனைத்து சர்வ மத திருவிழா தான் சொல்லணும். ஏன்னா அத்தனை மத மக்களும் இங்கே வர்றாங்க. இங்கே பாருங்க, இந்த பீங்கான் ஜாடி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் பழங்கால பொருட்கள் சொல்லுவாங்க. கூடைகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த பீங்கான் ஜாடி அழகழகா வச்சிருக்காங்க. உப்பு, புளி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான. இதில் போட்டு வச்சா கெட்டு போகாது. இதுக்கு பேர் காடின்னு கூட சொல்லுவாங்க. மலையாளத்தில் பரணின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இங்கே அந்த முறங்கள்லாம் நிறைய நம்ம பார்க்க முடியுது. முறங்கள்லாம் நிறைய இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திருவிழாக்கள்லையும் இந்த கடைகள் நிறைய இருக்கும். இந்த ஆத்துக்குள்ள, இது தென்பெண்ணை ஆற்றுக்குள்ள வந்து இந்த 6 சுவாமிகளும் எழுந்தருளி இந்த பொங்கல் முடிஞ்ச 4ஆவது நாள்
மக்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பழிச்சிட்டு போவதா சொல்லுவாங்க. இது வந்து காலங்காலமாக நடத்துகிறாங்க. இங்கே பாருங்க பலூன் கடைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த வீரட்டேஸ்வரர் கோவிலும் அந்த பக்கம் அதுல்யநாதேஸ்வரர் கோவிலும் இடமும் வளமும் இருக்கும். ரெண்டு ஆற்றுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த ரெண்டு சுவாமிகளும் இங்கே எழுந்தருள்வாங்க. பெருமாள் உள்ளே இருப்பார், அவரும் வந்துடுவார். கங்கை அம்மனும் உள்ளே வந்துடுவாங்க. முருகன் வள்ளிதேவனோட உள்ளே வருவார். இரட்டை விநாயகரும் உள்ளே வந்திருப்பாங்க. எல்லாமே உள்ள தெய்வங்களும் இந்த 6 தெய்வங்களும் வச்சுருப்பாங்க. கபிலர் குன்றை பாருங்க, எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. இந்த கபிலர் குன்று அப்படியே பாருங்க. அதுல்யநாதேஸ்வரர் கோபுரம், அதுல்யநாதேஸ்வரர் கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமாக அந்த காட்சி கொடுக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, வீரட்டேஸ்வரர் கோவிலோட கோபுரம் தெரியும். இந்த சைடு வீரட்டேஸ்வரர் கோவில் கோபுரமும் நம்ம பார்க்க முடியும். இந்த தெரியுது பாருங்க, இதான் வீரட்டேஸ்வரர். இது வந்து அட்ட வீரட்டானத்தில் ஒன்று, அந்த இதுக்கு தெரியுது. இங்கே பாருங்க கடைகள் நிறைய இருக்குங்க. கடைகள் எல்லா குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த விளையாட்டு பொருள் வாங்குறது இதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி திருவிழாவுக்கு வரும்போது நம்மளுடைய அந்த பழைய ஞாபகங்கள்லாம் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி விளையாட்டு பொருள் வாங்குறது, தின்பங்கண்டங்கள் வாங்கி சாப்பிட்றது, ஒரு பொருளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். திருவிழாக்களில் சில மிட்டாய்கள்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்படிதாங்க இங்கே நல்லா ஒரு சந்தை மாதிரி இந்த ஏரியா இருக்கு. பார்த்தீங்களா, கடைகளும் தின்பண்ட கடைகள் நிறைய இருக்கு. சுவாமியை பார்ப்பதற்கு நிறைய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. ஆற்றுல பாருங்க, ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. அந்த திருவிழான்றது என்னன்னா, வருஷம் பூரா வேலை பார்த்துட்டு இந்த திருவிழாக்கள் ஒரு நாள் வந்து ஊரில் நடக்கும். அதை வந்து பார்க்கறதுக்காக எங்கே இருந்தாலும் வந்து திருவிழாவில் கலந்துக்குவாங்க. பொதுவாகவே இங்கே இருக்கிற மக்கள்லாம் சென்னை பக்கம் நிறைய வேலை பார்க்குறவங்க, பெங்களூரு இப்படிலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த பொங்கலப்போ வந்து இந்த திருவிழா கொண்டாடிட்டு போவாங்க. அப்படி இதில் அந்த ஆற்று திருவிழான்றது முக்கியமான திருவிழாவாக பார்க்குறாங்க. வாங்க நம்ம அப்படியே போய் சுவாமியை வழிபாடு பண்ணுவோம். ஆனால் கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் தான் வழிபாடு பண்ணணும். நம்ம அது அப்படியே போயிட்டுருக்கோம். சிறுவர்கள் தான் நிறைய இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து சுவாமி வழிபாடு பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. நம்மளும் சேர்ந்து அதில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், கூட்டம் நிறைய இருக்குது. கூட்டத்துக்குள்ளே தான் போகிறோம். இங்கே தான் அந்த லைனில் நின்று தான் போகணும். சுவாமி வழிபாடு பண்ணுவதற்கு அந்த க்யூவில் தான் போகணும். வரிசையில் நின்று போகிறோம். பாருங்க, பார்க்குற இடமா தலைகளாக தெரியுங்க பாருங்கள். இதுக்கு தான் வெள்ளை விநாயகர்னு சொல்கிறாங்க. இரட்டை விநாயகர் அவர் வந்திருக்கிறாரு. ஆற்றுக்குள்ளே வந்தவர் இவரை தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், இரட்டை விநாயகர் ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுத்துருக்காரு. இரட்டை விநாயகர் நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீரட்டேஸ்வரர் வந்து அம்மனோட காட்சி கொடுக்குறார். வீரட்டேஸ்வரரும் அழகாக அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வீரட்டேஸ்வரரை ரொம்ப அற்புதமாக இருக்கார் வீரட்டேஸ்வரர். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரிஷப வாகனத்தில் இருக்கார். ரிஷபம்னா காளை வாகனத்தில் இருக்கார். பிரதோஷ நாயகராக காட்சி கொடுத்துருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க, இங்கே அங்கே தான் சிவபெருமான் தான் இருக்கார். பாருங்கள், அடுத்தடுத்து ஒவ்வொரு தெய்வங்களாக பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பெருமாள் இருக்கார். உலகளந்த பெருமாள். எல்லா உற்சவ மூர்த்தியும் இங்கே கொண்டு வருவாங்க. இப்போ அடுத்து உலகளந்த பெருமாள் வந்து சேஷ வாகனம், பாம்பு வாகனத்தில் இருக்கார். 5 தலை நகர்ந்தத்தோட அதில் இருக்கார். சேஷ வாகனம்னு சொல்லுவாங்க இதை. அதில் இருக்கார். அது பாருங்க, கங்கை அம்மன் அந்த பக்கம் இருக்காங்க. ஒவ்வொரு சுவாமிகளாக பார்த்துக்கிட்டு வர்றார். அடுத்து முருகப்பெருமான் பாருங்க, சேவலும் வேலும் கொடியும் வச்சு இருக்கிறாரு. எவ்வளோ அழகா இருக்க பாருங்க. இதுதான் அதுல்யநாதேஸ்வரர் அம்மனோட அவங்களும் வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகான இந்த ஆற்று திருவிழாவில் நம்ம கலந்துக்கிட்டோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஆற்று திருவிழா. இந்த ஆற்று திருவிழாவுக்கு கண்டிப்பாக நான் இதை வரணுன்றக்காக வந்து எனக்கு கேள்விப்பட்டு இது ரொம்ப காலங்காலமாக நடத்தக்கூடியது இந்த ஆற்று திருவிழா. அதுக்கு பேர் ஆற்று திருவிழா சொல்லுவாங்க. தீர்த்தவாரின்னு கூட சொல்லுவாங்க சில இடங்களில். வருஷத்தில் ஒரு நாள் வந்து இங்கே இருக்கிற தெய்வங்கள்லாம் வந்து ஆற்றுல இருந்து தீர்த்தம், அதாவது அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அப்புறம் போகுமா. காலையிலே வந்துருவாங்களாம். சாயந்தரம் அந்த திருவிழா முடிஞ்சிடும். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுத்துருக்காருங்க பெருமாள். பெருமாளை பாருங்கள், ரொம்ப உலகளந்த பெருமாள்னாவே ரொம்ப ஃபேமஸ் இங்கே திருக்கோயிலூரில். ரொம்ப அற்புதமான நகரம். திருக்கோயில் நகரம் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவிலுக்குள்ளே தான், அதாவது ராஜகோபுரத்துக்குள்ளே கோவில் இருக்கும். இங்கே வந்து 4 பக்கம் ராஜகோபுரத்துக்குள்ளே ஊர் தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரிக்கு ஒரு அற்புதமான நகரம். இங்கே பாருங்கள், வீரட்டேஸ்வரர் தான் ரொம்ப அற்புதமாக காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. வீரட்டேஸ்வரரும் இவரும் அதுல்யநாதேஸ்வரர் 2 சிவபெருமானும் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு பெருமாள் வந்திருக்காரு, ஒரு முருகன் வள்ளி தேவியோட வந்திருக்காரு, ஒரு அம்மன் வந்திருக்காங்க, கங்கை அம்மன் அவங்க வந்திருக்காங்க. இவங்க தான் விநாயகர் வந்திருக்காரு. நம்ம பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நல்லா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. நல்ல மக்கள் கூட்டம் நிறைய இருக்குது.
அற்புதமான ஒரு ஆலயம். ஆலயங்கள்ல இருந்து எல்லாரும் இங்க எழுந்தருளி இங்க இருக்காங்க பாருங்க. இதான் அதுல்ய நாதேஸ்வரர். இந்த அதுல்ய நாதேஸ்வரர் கோவில்ல தான் வந்து ஞானசம்பந்த பெருமான் வந்து பதிகம் பிடிச்சதாகவும் அதுல பாதி பாட்டு பிடிச்சதா, அதுக்காக அந்த ஊர் பேர் அரைகண்ட நல்லூர். ஆத்துக்கு அந்த பக்கம் அரைகண்ட நல்லூரும், இந்த பக்கம் வீரட்டேஸ்வரர் ஆலயமும் இருக்கும். இங்க பாருங்க சுவாமியோட அழகை பாருங்க, இவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமாக அந்த திருவிழாவை பார்த்துட்டோம். கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ஆத்து திருவிழா வந்து கலந்துக்குங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த திருவிழா, திருக்கோயிலில் இந்த ஆற்று திருவிழா கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு அனுபவமும் கூட, நல்லா இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நல்லது, சூப்பர். ரொம்ப அற்புதமான அந்த ஆத்து திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு அடுத்த வருஷமும் நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இன்னும் அடுத்த ஆத்து திருவிழா அன்னைக்கு வீடியோ நம்மளும் எடுப்போம். நீங்கள் வந்து கலந்துக்கணும் கண்டிப்பாக. தென்னாடு சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.